வாங்க மாமா. என்னம்மா வேலையா இருக்கியா? நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நான் ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும். அதுதான் முறை. கோயிலுக்கு வந்தேன், அப்படியே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ஃபோனை வர வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். இங்க வரதுக்கு எதுக்கு மாமா ஃபோன்? ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லைம்மா, அப்புறமா பார்த்துக்கலாம். ஆமா, கார்த்திக் எங்க? அவன் இன்னும் வரல மாமா. அவன் தான் ரொம்ப அப்செட் ஆயிருப்பான். அம்மாவுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு துடிக்கிற புள்ள எத்தனை பேருக்குமா கிடைப்பான்? உனக்கு புருஷன் நல்லா அமையாட்டாலும் புள்ள நல்லபடியா அமைஞ்சிருக்காம்மா. இல்ல இப்படியும் சொல்லலாம், நீ அவனை நல்லபடியா வளர்த்துருக்க. நான் தான் என் பிள்ளைய சரியா வளர்க்கல. தப்புதான். நம்பிக்கை வச்சு சுதந்திரம் கொடுத்தா பசங்க அவங்களா நல்லா வளர்ந்துருவாங்கன்னு நினைச்சது எல்லாம் தப்பா போச்சு. உனக்கு தான் தெரியுமே ரேவதி, இந்த சக்தி பையன் மேல எனக்கு கொஞ்சம் பாசம் கூடுதல் தான். ஐயா ஐயான்னு என்னையே சுத்தி வந்தவன் அவன். அவனுக்கு எல்லாமே நான் தான். அவன் சரியா படிக்கல, வேலைக்கு போகல, அதுல எனக்கு வருத்தம் இருந்தாலும் நல்லவனா இருக்கானே, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறானேன்னு சந்தோஷமா இருந்தது. சக்தி மனுஷனானதே நீ வந்த பிறகுதான். அவன் பேச்சில இருந்து, போடுற ட்ரெஸ்ல இருந்து, பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நீதானே மாத்தின. நீ வந்த பிறகுதான் அவன் உருப்பட ஆரம்பிச்சான். இனி அவனை பத்தி கவலைப்பட வேணாம், நல்லா இருப்பான்னு நினைச்ச நேரத்துல தான். ஏண்டா சிதம்பரம், வயசான காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சியா? விட மாட்டேன்னு ஆண்டவன் எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டான். உன்னை விட்டுட்டு அவன் போய் அந்த கட்சிக்கார தங்கச்சி கல்யாணம் பண்ணான். நீ உன் வயிற்றுல புள்ளைய சுமந்துட்டு எங்கேயோ போயிட்ட. எல்லாம் போச்சுன்னு உட்கார்ந்தவன் திரும்ப எந்திரிச்சு உட்கார 20 வருஷம் ஆச்சு. நீ என் பேரனை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் எனக்கு உயிரே வந்துச்சு. நீதான் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்ட. இந்த சக்திக்கு இங்க என்ன குறைச்ச? கட்சியில் இவனுக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? தொடர்ந்து 4 தடவை எம்எல்ஏ, 3 தடவை மந்திரின்னா சும்மாவா? ஊர்ல ஒரு பையன் அவனை பத்தி தப்பா சொல்ல மாட்டான். குடும்ப வாழ்க்கையில ஒழுங்கா இல்லைனாலும் பொது வாழ்க்கையில நல்லவனா இருக்கானேன்னு எனக்கு நிம்மதி இருந்துச்சு. இது அந்த பயலுக்கு பொறுக்கலையா, இல்ல நான் கும்புற சாமிக்கு பொறுக்கலையான்னு தெரியல. பாவி பையன் இப்ப இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறான். 1 கோடி ரூபாய் இவனுக்கு எதுக்கு அந்த பணம்? பணம் வேணும்னு கேட்டிருந்தா நான் சொத்துல பங்கு பிரிச்சு கொடுத்திருப்பேனே. இப்ப எல்லாம் போச்சா? பதவி போச்சு, மரியாதை போச்சு, செல்வாக்கு போச்சு. இனி தொகுதியில இவனை ஒரு பையன் மதிப்பானா? நல்ல பேர் எடுக்க 15-20 வருஷம் ஆச்சு. சீன்னு தூக்கி போட 10 நிமிஷம் வேண்டி இருந்ததா பாரு. அவன் தேற மாட்டான் போல. அவன் தலையெழுத்து அதுன்னா அவன் எப்படியோ நாசமா போயிட்டு போறான். எல்லாம் நல்ல விதமா அமைஞ்சும் அவனே அதை கெடுத்துக்கிறான்னா அவன் என்னதான் செய்ய முடியும் சொல்லு? இப்ப எனக்கு என்ன கவலைன்னா, அவன் ஜெயிலுக்கு போறான், என்னமோ பண்ணிட்டு போறான், அது அவன் பிரச்சனை. ஆனா உன் வாழ்க்கை சேர்த்துலமா கெடுத்துட்டான், கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டான். உன்னை கைப்பிள்ளையோட ஒரு தடவை தனியா தவிக்க விட்டான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நீ உன் வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவு எடுத்திருக்க. கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறப்போ அதையும் கெடுத்துட்டான் பாரு.